கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மயிலாடுதுறை எனும் கிராமத்தில் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட பல திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நடப்பது வழக்கம். அங்குள்ள ஆழியாற்றில் வின்னர் திரைப்படத்தில் வரும் வடிவேலு காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். நாளடைவில் வின்னர் ஃபால்ஸ் என பிரபலமடைந்து அங்கு சுற்றுலா பயணிகள் குவியத் தொடங்கினர். இதனால் ஊர் மக்களும் விவசாயிகளும் பெரும் இன்னல்களை சந்தித்து வந்தனர். மேலும் உள்ளூர்வாசிகளே அச்சப்படும் ஆற்றில் ஆழம் தெரியாமல் பலர் குளிக்க சென்று உயிரிழந்துள்ளனர். அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கிராமத்திற்கு அருகே உள்ள பொங்காலியூர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவரது மகன் பிரபு நேற்றிரவு வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது மயிலாடுதுறை பகுதியில் உள்ள ஆற்றில் குளிப்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. இது அறிந்ததும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் போலீசார் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த உறவினர்கள் இரவு முழுவதும் ஆற்றங்கரை பகுதியில் தேடினர். இதைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் நேற்று காலை சம்பவ இடத்திற்கு வந்து நீண்ட நேரம் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் நீரில் மூழ்கியதாக கூறப்பட்ட பிரபுவின் சடலம் கிடைக்காத நிலையில் திரும்பிச் சென்றனர். ஆனால் தீயணைப்புத் துறையினர் சென்ற 1 மணி நேரத்தில் சடலம் நீரில் மிதந்தது. இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியோடு ஆற்றில் மிதந்த உடலை கரை பகுதிக்கு எடுத்து வந்து பிரேத பரிசோதனைக்காக கோட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக ஆழியார் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.